பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு வீடியோல இந்த டிவைஸ்ல நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், இதோடைய டிஸ்பிளேலாம் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவோட டிசைனை நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து பின்னாடி வந்து இங்க ஃபுல்லா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குவாலிட்டியில இருக்கு. இங்க வந்து வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து லாங் பிரஸ் பண்ணா ஃபேக்டரி ரீசெட் ஆகும். இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆம்பியன்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லோ லைட்ல இருந்துச்சுன்னா அது வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கும். நம்மளுக்கு லைட் வந்து வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் பிரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கும். அந்த மாதிரி மோட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோடைய டிசைன்னு பார்த்தா இவ்வளோதான். இதோடைய டிசைன் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மைக் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்தா இந்த டிசைன் வந்து ரொம்பவே சூப்பராக ஒரு நீட்டாக ஒரு குட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இங்கே வந்து பின்னாடி வந்து பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே அதில் வந்து நம்ம வந்து அவங்க பாக்ஸில் கொடுத்த அந்த ப்ளக்கை வந்து நம்ம வந்து அந்த போர்ட்டில் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் ப்ளக்கை எடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். கேபிள் எடுத்துக்கிறேன் நான். நான் கேபிள் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கூகுள்ன்றது வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சாம்சங் டைப் S7F யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து கரண்ட்டாக S9+ வந்து இப்போது சார்ஜ் இல்லை. இது ஃபஸ்ட் டைம் பூட் ஆனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். Hi, to get started, download the Google Home app on a phone or tablet. Google Home app வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம Google Home app வந்து டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ வந்து சாம்சங் டைப் S7F எடுத்துக்கிட்டேன். அன்லாக் ஆகிடுச்சு. இப்போது நான் ப்ளே ஸ்டோர் போய்க்கிறேன். சர்ச் போயிட்டு நான் கூகுள் ஹோம்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ கூகுள் ஹோம்னு சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே கூகுள் ஹோம் ஆப்புன்றது வந்து இங்கே இருக்குது. அதில் வந்து நான் இன்ஸ்டால்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்படி ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன். இப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ நான் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குது. நான் அதுலேயும் வந்து இதோ இங்கே அலோ நோட்டிஃபிகேஷன் சொல்லி பர்மிஷன் கேட்குது. நான் வந்து அதையும் நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே அலோன்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கூகுள் அக்கௌண்ட் கேட்குது. நான் வந்து என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். அலோ நியர்பை டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குது. அதை வந்து நான் இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லலாம். அதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து அதுக்கு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். வைல் யூஸிங் த ஆப்னு கொடுத்துட்டேன். இப்போது எனேபிள் லொக்கேஷன் சர்வீசஸ்ன்னு சொல்லி கேட்குது. அதுக்கும் நான் இங்கே வந்து செட்டிங்ஸ்னு கொடுத்தேன்னா அது வந்து என்ன செட்டிங்ஸ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போவோம். லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லும். நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன். லொக்கேஷன் சர்வீசஸ் எனேபிள்டுன்னு காமிச்சிச்சு. இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுது. மறுபடியும் நான் டேர்ன் ஆன் சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து அலோ கேட்குது. நான் வந்து அலோ கொடுத்துக்கிறேன். டேர்னிங் ஆன் சொல்லி காமிக்குது.
இப்போ வந்து நம்மளுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து செட்டப் நியூ நெஸ்ட் ஹப் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ளூடூத் இதெல்லாம் ஆன் பண்ணிட்டதுனால அது டிடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து அப்படியே டைரெக்டாக செட்டப் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட அட்ரஸ் கேட்குது. நான் வந்து அட்ரஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ லுக்கிங் ஃபார் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ வந்து இங்கே கூகுள் நெஸ்ட் ஹப் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் வந்து அந்த டிவைஸ் இல்லைனா செட்டப் டிஃப்ரெண்ட் டிவைஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லைனா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அந்த டிவைஸ் தானா? இப்போ நான் அந்த டிவைஸ்ன்றதுனால நான் எஸ்ஸை கொடுத்துக்கிறேன். இப்போ கேமரா பர்மிஷன் கேட்குது. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன், ஸ்கேன் கோடுன்னு கொடுத்துட்றேன், வைல் யூஸிங் த ஆப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்து நம்ம அதுக்கிட்ட காமிக்கலனா கூட பரவாயில்ல, அது டிடெக்ட் பண்ணிடுச்சுனாலே டிக்குன்னு காமிச்சிடும் நம்மளுக்கு. இப்போது கனெக்ட் டு டிவைஸ்ன்னு சொல்லிட்டு டேபோடைய செட்டிங்ஸ்லேருந்து கேட்குது. நம்ம கனெக்ட்னு கொடுத்துக்கலாம். கனெக்டிங் டு டிவைஸ்ன்னு காமிக்குது. கனெக்டட்னு சொன்னதுக்கப்புறம் இது கனெக்டிங் டு நெஸ்ட் ஹப்ன்றது வந்து கூகுள் ஹோம் ஆப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்டடுன்னு காமிச்சிச்சு. ஹெல்ப் இம்ப்ரூவ் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து எஸ் ஐஎம்இன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். எந்த ரூமில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குது. இங்கே நிறைய லைனாக ரூம்ஸ் இருக்குது. நான் வந்து அதில் வந்து எந்த ரூம்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ஒய்ஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது. நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையை செலக்ட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்டிங் டு வைஃபைன்னு காமிக்குது. இதுலேயும் வந்து கனெக்டிங் டு வைஃபை அப்படின்னு சொல்லி காமிக்குது. வைஃபை பேரும் காமிக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து கனெக்ஷன் ப்ராப்ளம் டியூரிங் செட்டப் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கனெக்டிங் டு வைஃபைன்னு சொல்லி காமிக்குது. இதுலேயும் கனெக்டிங் டு வைஃபைன்றது அப்படியே இருக்குது. பிஃபோர் யூஸிங் யுவர் கூகுள் அக்கௌண்ட் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி காமிக்குது. இதில் வந்து கனெக்டடுன்னு சொல்லி காமிக்குது நெஸ்ட் ஹப்பில். இப்போது நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் வந்து சேஞ்ச் யுவர் அசிஸ்டன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குது. A few inches later. இதில் ஃபினிஷ் செட்டப்னு சொல்லி கேட்குது. நான் வந்து ஃபினிஷ் செட்டப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். Hi, I'm your Google Assistant, here to help you throughout your day. So you can get started, let me show you around. இப்போ வந்து நம்மளுக்கு டேக் ஏ டூர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுக்கலாம். First, I'll show you where to find settings. Swipe up from the bottom. இப்போ வந்து do you want to resume the tutorialன்னு கேட்குது. நான் வந்து லேட்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ambient EQ ஆன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனால் வந்து கூகுள் ஹோம் ஆப்பில் வந்து நம்மளுக்கு இன்னும் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இங்கே அப்படியே தான் இருக்குது செட்டப்பு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம முடிச்சிக்கலாம் இப்போது செட்டப்பை.
நம்மளுடைய ரெக்கக்னிஷன்லாம் கேட்குது. வாய்ஸ் மேட்ச் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை சொல்கிறேன். வாய்ஸ் மேட்ச் நம்ம எப்படி பண்ணி நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டில் வந்து செட்டப் பண்ணணுன்ட்டு. நான் வந்து இப்போ கண்டினியூன்னு கொடுத்துக்கிறேன். வாட் டு யூ வாண்ட் டு செட்டப் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குது. அது வந்து டிக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நம்ம வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். பர்சனலைஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு காமிக்கணுமான்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் வேணும்னு கேட்குது. அதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் சார்ட்டட் கேலரி ஆர் கிளாக்குன்னு கொடுத்துக்கிறேன். நான் வந்து அதில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கிளாக் ரொம்ப பிடிக்கும். அதை நான் கொடுத்து நான் நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு ரெட்ரோ டார்க்குன்ற இதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் அதையே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ப்ளே யுவர் ஃபேவரட் மியூசிக்னு கேட்குது. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். எந்த மியூசிக் சர்வீஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து அதில் வந்து யூடியூப் மியூசிக்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். வாட்ச் யுவர் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆன் டிவி ஷோஸ்ன்னு கேட்குது. நம்மளால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதில் பேர் பண்ணிக்க முடியும். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நாட் நோ அப்படின்றதுக்கு பதிலாக நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கும் நம்ம லைனாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கெட் ஸ்டார்டட் வித் கால்ஸ்ன்னு கேட்குது. நான் அதுக்கும் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ ரெடி அப்படின்னு சொல்லி காமிச்சிடுச்சு. நான் வந்து இப்போ அதுக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லி கேட்குது. நான் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து லேட்டன்சியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டுன்னு சொல்லி காமிக்குது. நான் அதுக்கும் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். லேர்ன் அபவுட் கண்ட்ரோல்ஸ் ஆன் யுவர் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஆம்பியன்ட் EQ லைட் சென்சார் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் வந்து அதை நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோவில் அது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அதாவது அது என்ன பண்ணோன்னா லைட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கும், லைட் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கும். சேஞ்ச் வால்யூம்ன்றது எங்கே பண்ணணும்னு சொல்லி அதுவே காமிக்குது இந்த இடத்துல. அது எப்படி ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வால்யூம் கம்மியாகுன்றதும் காமிச்சிடுச்சு. அதனால் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். மைக் ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லி காமிக்குது. நான் இப்போ அதுக்கும் டன் கொடுத்துக்கிறேன். ஃபேமிலி ரூம் டிஸ்பிளே இட்ஸ் ரெடி அப்படின்னு சொல்லி காமிச்சிடுச்சு. ஏன்னா நான் அந்த நேமில் தான் இதை செட்டப் பண்ணேன். ஸோ நான் இப்போ அதுக்கும் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நான் இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலாக நம்மளுடைய ஹோம் பேஜுக்கே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அதில் டிவைசஸ் அப்படின்றதுக்குள்ளே போனேன்னா ஃபேமிலி ரூம் டிஸ்பிளே அப்படின்ட்டு இருக்கு. நம்மளால் மற்ற கூகுள் அசிஸ்டண்ட்லலாம் நம்மளால் வந்து கேஸ்ட் மை ஆடியோன்னு சொல்லிட்டு தான் காமிக்கும். இதில் கேஸ்ட் மை ஸ்க்ரீன்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு கேஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லி கொடுத்தா இங்கே ஸ்டார்ட் நவுன்னு சொல்லிட்டு நம்மளோட டேப் டிவைஸ் வந்து கேட்கும். நான் இப்போ வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து அந்த டிஸ்பிளே வந்துடும். நான் இப்போ இங்கே பண்ணுறது எல்லாமே அதில் காமிக்கும். நான் இப்போ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஸ்விட்ச் பண்ணுறேன். லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பினேன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்துடும் அதோடைய டிஸ்பிளே. ஆனால் நம்மளால் இதில் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. நம்மளால் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் தான் முடியும். இதோடைய நார்மல் இதுதான் காமிக்கும். நம்ம இப்போ இதில் இப்படி பண்ணுறோன்னா இதுலேயும் இப்படி வந்துடும். ஸோ இதோடைய கண்ட்ரோல்ஸும் இதோடைய ஃபீச்சர்ஸும் இவ்வளோ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்ககிட்ட வந்து ஸ்மிட்ச் லைட் இருக்குது. நான் வந்து அதை காமிக்கிறேன். அதான் ஸ்மிட்ச் லைட்டு. நான் இப்போ பவர் ஆன் பண்ணேன்னா அது வந்து கலர் கலராக எரியும். விச் மீன்ஸ் இட் இஸ் இன் பேரிங் மோடுன்னு சொல்லி அர்த்தம். நம்ம வந்து ஸ்மிட்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளால் இந்த கூகுள் அசிஸ்டண்ட்லேருந்தே நம்மளால் வந்து அந்த ஸ்மிட்ச் ஆப்பை வந்து நம்மளால் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அந்த லைட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதெல்லாம் நம்மளால் இதுலேருந்தே பண்ண முடியும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதையும் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ. பை பாய்.